My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு MBBS BDS குரிய அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒருவேளை MBBSஓ அல்லது BDSஓ கிடைக்கலன்னா ஆல்டர்னேட் கோர்சஸை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிற மாணவர்களுக்கான பதிவு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஆயுஷ் கவுன்சிலிங்கான முக்கியமான அப்டேட்டோட வந்திருக்கிறோம். ஸோ இதுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எந்த வெப்சைட்டில் பண்ணுறது, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இதில் சொல்லிடலாம். லாஸ்ட் டேட்டை பற்றியும் இதில் பேச போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாராவது MBBS BDS கிடைக்கலன்னா அதர் ஆப்ஷன்ஸ் யூசிங் நீட் மார்க்கை யூஸ் பண்ணி நான் வந்து வேறு ஏதாவது கோர்சஸ் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். பிகாஸ் MBBS BDSல ஒட்டுமொத்தமாக நமக்கு 11,000 சீட்டு தான் இருக்குது, 11,000 சில்லற சீட்டு தான் இருக்குது. ஸோ அது இல்லாத மாணவர்கள் பெரும்பாலானவர்கள் ரிப்பீட் பண்ணுறாங்க அல்லது அதர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது போகிறாங்க. ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆயுஷ் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட், தமிழ்நாடு ஆயுஷ் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கிறோம், tnayushonline.co.in. இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து ஆயுஷ் கவுன்சிலிங்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது எல்லாமே நடக்கும். சரிங்களா? இதில் நீங்கள் கோர்சஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூஜி கோர்சஸில் ஆயுர்வேதா, ஹோமியோபதி, சித்தா, யுனானி அண்ட் நேச்சுரோபதி, இதைத்தான் நம்ம ஆயுஷ்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோர்சஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் நீட் மார்க்கை வச்சு போகலாம். எக்ஸப்ட் நேச்சுரோபதி, யோகா அண்ட் நேச்சுரோபதி, இந்த BNYS தவிர மற்ற 4 கோர்சஸ்க்கு யுனானி, சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதாக்கு நீட் மார்க் வச்சு போகலாம். இந்த BNYS இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து உங்களுடைய 12th மார்க்கை வச்சே நீங்கள் என்ன பண்ணலாம்னா அட்மிஷன் போடலாம். இந்த 5 கோர்ஸில் எந்த கோர்ஸை நீங்கள் படிச்சீங்கன்னாலும் சரி, அது BAMS இருக்கட்டும், BSMS, BHMS, BUMS அல்லது BNYS எது படித்தாலும் உங்களுடைய பெயருக்கு முன்பதாக டாக்டர் அப்படிங்கிற பட்டத்தை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ இப்போ வந்து இதில் சில அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் இந்த வீடியோ போடுறோம். ஸோ எப்போ வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல இதில் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. ஸோ அப்போ இங்கே வந்து கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுமே இருக்கும். MBBS பொறுத்த வரைக்கும் அரசு கல்லூரிகளில் மட்டும்தான் ஆல் இண்டியா கோட்டா அப்படிங்கிறது இருக்கு. வேற ஆயுஷ் கவுன்சிலிங்ல ஆயுஷ் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்லையும் 15% ஆல் இண்டியா கோட்டா அப்படிங்கிறது இருக்கு. ஸோ யூ கேன் அப்ளை ஃபார் ஆல் இண்டியா கோட்டா, தமிழ்நாடுனுடைய ஸ்டேட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஆல் 3 கவுன்சிலிங்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது போடலாம். ஸோ இப்போ ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ ஆயுஷ் கவுன்சிலிங்கினுடைய இந்த இடத்துல பாருங்க, BSMS, BAMS, BUMS, BHMS கவர்மெண்ட் கோட்டாவுடைய ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்றேன். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துருக்காங்க, ஆல் இண்டியா கோட்டாக்கு ஒரு ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் தெளிவாக படிச்சு பாருங்க. அதில் முக்கியமான விஷயங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருப்பாங்க. எப்படி MBBSல ரெசிக்னேஷன், அக்செப்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கோ, அதே மாதிரி இங்கேயும் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரவுண்ட்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. நிறைய பேர் ஒருவேளை இதனுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும், அதனுடைய டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நான் அதை பதிவு செய்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 31/7/2026 வருகிற ஜூலை 31 ஈவினிங் 5 PM நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணணுங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது அவசியம். அண்ட் இந்த ப்ராஸ்பெக்டஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் இருக்குது, அதில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதில் தெளிவாக போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா படித்து பார்த்துக்கலாம். எப்படி சார் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, மேலே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார். நீங்கள் வந்து BNYS போகிறீங்க அப்படின்னா அதுக்கு செப்பரேட் அப்ளிகேஷன். ஆயுஷ் கவுன்சிலிங்கில் ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி, யுனானி இந்த 4 கோர்சஸ்க்கு செப்பரேட் அப்ளிகேஷன். இந்த 4 கோர்சஸ் வரும்போது கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஆல் இண்டியா கோட்டா, இந்த 3க்கும் செப்பரேட்டாக இருக்கும். ஒரே கவுன்சிலிங்கில் கூட நீங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து அப்ளை பண்ணலாம். டெமோ வேணும்னா கீழே போடுங்க, நான் டெமோ வீடியோவை அடுத்த வீடியோவில் பதிவு செய்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், நான் இப்போ வந்து உங்களுக்கு செஷனுக்குள்ளே போகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயுஷ் கவுன்சிலிங்கில் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதிக்குரிய கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன், மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன், ஆல் இண்டியா கோட்டா அப்ளிகேஷன். உதாரணத்துக்கு கவர்மெண்ட் கோட்டா போகிறோம் அப்படின்னா இங்கே இந்த மாதிரி ஒரு விண்டோ இருக்கும். 31 ஜூலை தான் லாஸ்ட் டேட்டு. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் அக்செப்ட் கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். எப்படி நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிஜிஸ்டர் பண்ணும்போது சேம் விண்டோ தான் இங்கேயும் இருக்கும். ஸோ அதனால டெமோ தேவைப்படாது. ஒருவேளை வேணும்னா கமெண்ட்ல போடுங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி அப்படிங்கிறது கிரியேட் ஆகிடும், ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் எப்படி நம்ம மெடிக்கல் கவுன்சிலிங்கில் உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ், அகாடமிக் டீடைல்ஸ் எல்லாம் தனித்தனியாக ஃபில் பண்ணமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம தனித்தனியாக டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 31 ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது பண்ணுங்க. ஸோ இங்கே கவுன்சிலிங்க்கு இனிமேல் தான் ஷெடியூல் எல்லாம் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்போ நடக்க போகுது, செகண்ட் ரவுண்ட் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற ஷெடியூல்லாம் இதுக்கப்புறம் தான் வரும். ஒன்ஸ் அந்த ஷெடியூல் வந்ததுக்கப்புறம் நானும் நம்மளுடைய சேனலில் பதிவு செய்கிறேன்.
நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனுடைய எல்லா விதமான அப்டேட்ஸையும் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஷேர் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த நீட் மார்க் அடிப்படையில் அடுத்தடுத்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத கொடுத்து நிறைய வீடியோஸ் இனி வரைய நாட்களில் பதிவு செய்வோம். அந்த வீடியோஸ் எல்லாம் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.